புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. சிபிஐ ஆபீசர்ஸ், முக்கியமா பிரவீன்குமார், நீங்க குஜராத்ல இருந்து இங்க வந்து உங்களுக்கு பழி வாங்கணும்ட்டு ஏதாவது என்ன இருந்ததுன்னா என்ன பண்ண பண்ணுங்க. என் கட்சிக்காரனை தொடாதீங்க. நான் ஒண்ணு ஆபீஸ்ல இருப்பேன், இல்லைன்னா என் வீட்டுல இருப்பேன். ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? யாரு நல்லது நான் போய் நிற்கிறது? யார் பாது மீன்ஸ் போட்டு நடுவில் கெடுத்தது? ஷார்ட் இப்ப பாருங்க, முதல்ல எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. எவ்வளவு பெரிய சவால் விட்டுனுங்கிறோம், இங்க வந்து மீம்ஸை போட்டு கெடுத்துங்க. ராஸ்கல். எதுக்காக இந்த சவால் விடுற 3 ஷாட் தெரியுங்களா? சிபிஐ ஆபீசர்ஸ் களம் இறங்கிய உடனேயே பதிவு செய்யப்படுகின்ற எஃப்ஐஆர் கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் கொண்டு போயிட்டு கொடுக்க போறாங்களாம். அந்த எஃப்ஐஆர்ல, சிபிஐ பதிவு செய்யப்படுகின்ற அந்த எஃப்ஐஆர்ல யார A1 A2 A3 சேர்க்கிறாங்க? அது பாருங்க, தகவல் வந்துட்டு இருக்கு. A1 மதியழகன், கரூர் மாவட்ட செயலாளர், டிவிகே கட்சியை சேர்ந்த மதியழகன் A1 ஆகவும், A2 புஷி ஆனதாகவும், A3 சிடிஆர் நிர்மல்குமாராகவும் பதிவு செய்யப்படுகிறது என்கின்ற தகவல் இப்போதைக்கு வந்திருக்கு. அந்த தகவல் வந்ததை அடுத்துதான் பாருங்க, பனையூர் பண்ணையார் ரிவெஞ்ச் மோட்ல இறங்குறாரு. ரிவெஞ்ச் மோடா, சவால் விடுற மோட்ல இறங்கலாமா? சிபிஐ ஆபீசருக்கு சவால் விடுற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணுறாங்களாமா. அப்படி ஒருவேளை ரெடி பண்ணா அவர் யாருக்கு சவால் விடுவார் அப்படின்னு பார்த்தோம். பிரவீன்குமார் குஜராத்ல இருந்து வந்து இறங்கிய சிபிஐ அதிகாரி தான் சவால் விடுவார்னு நினைக்கிறோம். சரி, இப்ப எல்லாம் போய் சிபிஐ அதிகாரிகிட்டே போறாங்க. ஏன்னா பாருங்க, கரூருக்கு இப்போதைக்கு செல்வதற்கு, விஜய் செல்வதற்கு தடையாக இருப்பது சிபிஐ. சிபிஐ அனுமதி கொடுத்தால்தான் கரூருக்கே போக முடியும். நாங்க சொல்லலங்க, இப்பவே பாருங்க, ஒரு கூட்டம் வேமா சூசோ இல்லாம சிபிஐ இதுக்குள்ள இழுத்து உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து அந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரிச்சுட்டு வந்து அந்த இடத்துக்கு இவர் போவதற்கு அவர்கள்ட்ட வந்து அனுமதி வாங்கணும். அந்த அனுமதி கிடைக்குதா இல்லையா, இல்ல நீங்க வந்தா இன்னும் பிரச்சனையாகும், கூட்டம் வரும், வேணான்னு சொன்னாங்களா? ஐ டோன்ட் நோ எனிதிங். எப்படி போவாரு? பர்மிஷன் இல்லாம எப்படி போக முடியும்? யார்கிட்ட பர்மிஷன் வாங்குறது? அப்படி உருட்டுறவரை பார்க்கும்போது ரொம்ப பாவமாகுது, பரிதாபமாகுது. அதாவது கரூர்ல இந்த 41 மரணங்களுக்கு பின்னணியில் திமுக செந்தில் பாலாஜியோட சதி இருக்குன்ட்டு இன்னி வரைக்கும் ஒட்டினுக்காங்களே தவிர, ஆனால் இந்த சதி கோட்பாடு அதனுள் இருக்கிறது என்பதற்குண்டான ஆதாரம் ஒரே ஒரு சிங்கிள் 1/4 இன்ச் ஆதாரம் இது வரைக்கும் கொடுக்கல. ஆனா பாருங்க, இதெல்லாம் ஒரு இடின்னு சொன்னா அந்த சட்னியே நம்பாதுன்ற ஒரு வகையில இதையெல்லாம் ஒரு ஆதாரம் சொல்லி தூக்கி வந்தாருங்க. அதாவது மக்களை 12 மணிக்கு கரூர்ல வந்து சந்திப்பதாக விஜய் சொல்லலங்க. கரூருக்கு 12 மணிக்கு வராரு, எங்கேயுமே போடல. ஆர்கனைசர்ஸ் நீங்க 12 மணிக்கு அங்க இருக்கணும் அப்படின்னு தானே இது? ஆமா. அப்ப இதை எப்படி திரிக்கப்பட்டது? அவங்க கட்சியோட நிர்வாகிகளுக்கு தான் 12 மணிக்கு வருவதாக அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அவங்க கட்சி நிர்வாகிகள் கொடுக்கப்பட்ட மெசேஜ் தானே தவிர மக்கள் சந்திப்பு 12 மணிக்கு சொல்லவே இல்லை. மக்கள் யாரும் வர சொல்லன்ட்டு இதையெல்லாம் ஒரு ஆதாரம்னு சொல்லி வேமா சூசோ இல்லாம தூக்கி வந்தாரு. ஆனா 12 மணிக்கு வருவார், மக்களை சந்திப்பார், விஜய் வந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு பிரஸ் மீட்ல புஷி ஆனந்த் தான் சொன்னாரு. கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சு. கரூருக்கு 12 மணிக்கு வராரு, எங்கேயுமே போடல. 12 மணி அளவில் கரூருக்கு 12 மணிக்கு வராரு, எங்கேயுமே போடல. 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சு. பார்க்காமையே உருட்டி இருக்காரு, அவர் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த வரிசையில இப்ப சிபிஐ எல்லாம் போச்சு, தமிழ்நாடு அரசு போச்சு, காவல்துறை போச்சு, எல்லாம் போய் இப்ப சிபிஐ அனுமதி கொடுத்தாதான் கரூருக்கு போக முடியும். எப்படி போக முடியும்? போக முடியாது. அதுக்காக என்ன பண்ணலாங்க யோசிக்கிறோம். நாமக்கல்ல மண்டபம் வந்து டிவிகே கட்சியை சேர்ந்தவங்க ரெடி பண்ணிருக்காங்க. நாமக்கல்ல வச்சு சந்திக்கலாமா? சீச்சி, போனா கரூர் தான் போவோம் போனான்னு. அப்ப என்ன பண்ணலாங்க, நாமக்கல் தான் பக்கத்துல இருக்குங்க, மண்டபம் கொடுக்குறாங்களாமே, ரெடி பண்ணிட்டாங்களாமே, அங்கேயே போய் பார்த்துடலாமே. நோ, அடங்க மாட்டார் பொழுதுக்கு, வந்தா கரூர் தான் வருவேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு பொழுதுக்கு, பாசமான தலைமை பொழுதுக்கு. என்ன பண்ணலாம்? அப்போ ஒன்று பண்ணுவோம், கரூர்ல தானே மண்டபம் கிடைக்க மாட்டேது, நாமக்கல்ல இருக்குங்க. நான் என்ன சொன்னேன், வந்தா கரூர் தான் வருவேன். அப்படி கரூருக்கு இல்லைன்னா பனையூருக்கு கூட்டிட்டு வந்தாங்க, எல்லாத்தையும் அங்க வச்சு சந்திச்சிருவோம். ஏங்க, ஏற்கனவே பனையூர் பண்ணையார் அங்கேயே நீங்க இருக்கீங்கன்ட்டு ஏழாவடமா செய்தி வந்திருக்குது, உங்களுக்கு தெரியாதுங்களா? அப்ப என்ன பண்ணலாம், பனையூர் விட்டுருங்க, மகாபலிபுரம் வாங்க. மகாபலிபுரத்துல ஒரு ஸ்டார் ஹோட்டலை எடுத்து தங்க வச்சு எல்லோரையும் அங்கேயே வச்சு கதறி நான் அழுதுறேன். பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே இடத்துல வச்சு சந்திச்சு 30 நாள் அடக்கி வச்சிருந்த சோகத்தை கொட்டி தீக்க போறாராம். தப்பே கிடையாது. 30 நாள் தேக்கி வச்ச சோகத்தை ஒட்டுமொத்தமா கொட்டி தீக்கிறது தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, கரூர் போவதற்கு எதுக்காக சிபிஐ கிட்ட அனுமதி வாங்கணும்? கரூர் என்ன பக்கத்து நாட்டிலேயே இருக்குது? தெரியல. சிபிஐ கிட்ட கேட்டு பார்க்கணும். ஒருவேளை இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கரூரை தனி நாடா பிரிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல.
சிபிஐ கிட்ட அனுமதி வாங்கணும்ன்ற ஒரு உருட்டை புதுசா ஊட்டின்னு வராங்க. அப்படி ஊட்டும் போது இப்ப கரூருக்கு ஏன் நேரா போக மாட்டாருங்க? சரி வராதுங்க. ஏன்னா அந்த கூட்டம் கரூர்ல மட்டும் இருந்த பிரச்சனை இல்லை. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நிறைய மாவட்டங்கள் இருக்காங்க. திருப்பூர், திண்டுக்கல், சேலம், ஈரோடு. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களை நேரடியாக போய் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிடப்பட்ட இந்த அனைத்து மாவட்டங்களையும் ஒவ்வொரு இடத்துக்காக போகணும். அப்படி போகும்போது கண்டிப்பா பாருங்க கூட்டம் கூடும், மக்களுக்கு தொல்லை ஏற்படும். எதுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. எல்லா மாவட்டத்துல செதறி இருக்கிற பாதிக்கப்பட்ட குடும்பத்தை மொத்தமா கொண்டு வந்து மகாபலிபுரத்துல ஒரு இடத்துல ஸ்டார் ஓட்ட டம்ப் பண்ணுங்க. நான் வந்து பார்த்து சோகத்தை தீர்த்துறேன். சரி, மகாபலிபுரத்துல அவர் ஏற்பாடு பண்ற இந்த நிகழ்வு ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம், தப்பு கிடையாது. இப்ப பாருங்க, சிபிஐ விசாரித்த முதற்கட்ட விசாரணையில் சேகரித்த தகவல்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் இப்போதைக்கு பாருங்க மதியழகன், புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் இவங்களதான் இப்போதைக்கு முதற்கட்ட விசாரணையில் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கட்ட விசாரணை போக போக நகரதான் பாருங்க பரிந்துரையின் அடிப்படையில், குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணைக்கு பிறகு அடுத்த கட்ட விசாரணைக்கு பிறகு இந்த வழக்குக்குள்ள யார் யார் கொண்டு வர போறாங்கன்ட்டு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அதுவும் ஒரு ஓரமாகட்டும். கரூர் சம்பவம் நடந்து 3 தினங்கள் கழித்து தூக்கத்திலிருந்து கண் விழித்து ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டு சிஎம் சார் அப்படின்னு சவால் விட்டார் இல்லைங்களா? இப்போ சிபிஐ அதிகாரிகளுக்கு அட்வான்ஸா சவால் விட வேண்டியது. சிபிஐ சார், ஏதாவது பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, பழி வாங்கணும் என்ன இருந்ததுன்னா, எது வந்தாலும் ஃபர்ஸ்ட் என்னன்னு வந்து பார்த்துட்டு அப்புறம் மற்றவங்களை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அட்வான்ஸ்டா பழி வாங்குற மாதிரி, பழி வாங்க சொல்ற மாதிரி ஏதாவது வீடியோ ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ணலங்க? எப்படி பண்ணுவாங்க? சிபிஐ விசாரணை கேட்டதே, ஆட்களை செட்டப் பண்ணி கேட்டதே விஜய் தானே. வேற ஒரு கணக்கு போட்டு வேற மாதிரியான கமிட்டி கேட்டு அதற்கு பிறகு சிபிஐ விசாரணை வாங்கி கொண்டு வந்தார் வேற ஒரு கணக்குல. ஆனா பாருங்க, அந்த கணக்கு தப்பு கணக்காய் கடைசியில நிக்க போறாருன்றது விஜயை தவிர்த்து பாக்கி எல்லாருக்குமே தெரியும். சரி, அதுவும் ஒரு ஓரமா அர்த்தம். விஜயோட அரசியல் நகர்வு என்ன மாதிரி நகர்வுன்றத நம்ம அடுத்து பார்ப்போம். இப்ப இந்த விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறதா இருக்கட்டும், விஜய் என்ன மாதிரி அரசியல் நோக்கி டிராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதல் இருக்கு இல்லைங்களா? அந்த வழிகாட்டுதலை யார் காட்டுறாங்கன்றத இப்ப பாருங்க தெரிஞ்சுக்கணும். தெரிந்து கொண்ட அந்த உண்மையை ஒட்டுமொத்தமான உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஃபர்ஸ்ட் இந்த பதிவை பாருங்க. யார் இந்த விஜய்? கரூர் சம்பவம் எப்படி நடந்தது? அதற்கு பின்னணியில் என்ன உண்மை இருக்கு அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக முக்கியமா பாருங்க, விஜய் என்பவர் யார்? அவருக்கு என்னப்பா இவ்வளவு செல்வாக்கு இருக்குதே, இவ்வளவு கூட்டம் கூடுதே, உலக நாடுகள் அதிர்கிறது. 100க்கும் மேற்பட்ட நாடுகளோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் விஜயை சந்திக்க வேண்டும் என்பதற்காக நமது நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் கிட்ட அனுமதி கேட்டு கடிதம் எழுதிருக்காங்களாம். இந்த பதிவை பார்த்த உடனே 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு ஜாம்பிஸ் ஊருக்குள்ள சுத்தாத ரீலா, கழட்டி விடாத பொய்யா என்னென்னமோ பண்றாங்க, அதுவும் இதை ஒண்ணுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டோம். ஆனா பாருங்க, அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு இது சம்பந்தப்பட்ட ஒரு பத்திரிகை ஆர்டிகல் வந்து நிக்குது. சோசியல் மீடியாவில் பரவுகின்ற அந்த ஆர்டிகல் கூட நாங்க நம்பல. ஏதோ போட்டோஷாப் ஒர்க் பண்ணி ஜாம்பிஸ்ங்க ஊரை ஏமாத்துறாங்க போலுக்கு, ஃபேக்கா நியூஸ பரப்பி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஆனா பாருங்க, ஒரு லிங்க் ஒண்ணு அனுப்புறாங்க, இந்த லிங்க் ஓபன் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. அந்த லிங்கை ஓபன் பண்ணா ஆமாங்க, உண்மையிலேயே 85 நாடுகள். அந்த பதிவாது பாருங்க, குத்து மதிப்பா தோராயமா 100கணக்கான நாடுகளோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லியிருந்தாங்க. அந்த பத்திரிகையில நம்பர்ஸ குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க. 85 நாடுகளோட தூதரக அலுவலகங்கள் இந்தியாவில் உள்ளன. அந்த தூதரக அதிகாரிகள் மூலமாக பாருங்க, உடனடியாக விஜய் சந்திப்பதற்காக ரெடியா இருக்காங்க. அனுமதி கொடுத்தா போதும்னு சொல்லி ஜெய்சங்கர் அவர்கள்கிட்ட கடிதம் எழுதினாங்களாம். அனுமதி கேட்டு ஜெய்சங்கர் அவர்களும் அனுமதி கொடுத்து விட்டதாக இந்த பத்திரிகையில எழுதியிருக்காங்க. என்னங்க இது? நம்ம ஜிஏ உலக தலைவர்களுக்கு எல்லாம் முன்னோடி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போவதுக்கு பல வருஷங்கள் ஆச்சே. முக்கியமா பிரதமர் ஆனதுக்கு பிறகு இந்த 11 வருஷம் ஆச்சு. ஆனா விஜய் ஒரே ஒரு கரூர் சம்பவத்துல ஓவர் நைட்டா உலக தலைவர் ஆயிட்டாரு. 85 நாடுகள் அதிர்தா? அப்படி அதிர்ந்து பாருங்கன்னு லிங்க் அமிச்சு அந்த லிங்கை கிளிக் பண்ணா எந்த பத்திரிகையில் எழுதலைங்க, வேற எந்த பத்திரிகையோட லிங்க் கிடையாது. தினமலரோட வெப்சைட். இந்த ஆர்டிகல் உண்மைதானா இல்ல போட்டோஷாப் ஒர்க் பண்ணாங்களான்னு கேட்ட சமயத்துல லிங்க் ஒண்ணு அனுப்புறாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணா தினமலர் வெப்சைட் உள்ள போகுது. அந்த தினமலர்ல எழுதப்பட்ட அந்த செய்தியில பாருங்க, இன்னொரு லிங்க் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. 85 நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அனுமதி கேட்கறாங்கன்னு சொல்லி எழுதுற அந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்காங்களே, ஒருவேளை அது சம்பந்தப்பட்ட அனுமதி கடிதம் இருக்குமோ அப்படின்ற அந்த லிங்கை கிளிக் பண்ணா தினமலர் யூடியூப் சேனல் பக்கம் போகுது. இது எப்படி இருக்கு? கட்டுக்கட்டா கட்டுறாங்களே, அந்த கட்டுகள் நம்ப வைப்பதற்காக லிங்கா கொடுக்குறாங்களே, அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஏதாவது இது சம்பந்தமா லிங்க் வெளிநாட்டுக்கு போகுதான்னு பார்த்தா எல்லாமே பாருங்க உள்ளூருக்குள்ளவே சுத்தி இருக்குது.
அதுவும் தினமலர் அப்படின்ற ஒரு பத்திரிகையை சுத்தியே இருக்குது. இந்த பத்திரிகையில வெளியிடுகின்ற செய்தி எல்லாம் ஒரு செய்தி. முதல்ல இந்த செய்தியை வெளியிடும் பத்திரிகை எல்லாம் ஒரு பத்திரிகைன்னு நினைச்சு இந்த ஆர்டிகலை கட் பண்ணி விஜயோட ஃபேன்ஸ் ஜாம்பிஸ் கூட்டம் இருக்கிற எல்லா சோசியல் மீடியாவும் பரப்பிட்டு இருக்காங்க. பாத்துக்கோங்க ஒரே சம்பவத்துல நம்ம தளபதி உலக நாடுகளுக்கு சொந்தமாயிட்டாரு. இப்ப புரியுதுங்களா? அந்த ஜாம்பிஸ் கூட்டத்தை எதுக்காக தற்கொலைன்னு சொல்றாங்க? அந்த தற்கொலை கூட்டத்துக்கு தலைமை தாங்குற தலைவனை ஏன் தற்கொலை தலைவன் சொல்றாங்கன்னு சொல்லி இதை போன்ற பத்திரிகையோட வழிகாட்டுதலின் படிதான் பாருங்க அவங்க வழியில போயிருக்கிறாங்க. வழிகாட்டிய பத்திரிகை வரிசையில ஒண்ணு, அடுத்து ரெண்டாவதா சொல்றமே தவிர முதல்ல அதான் வந்திருக்கணும் நம்பர் 1ல. என்ன பாருங்க, புத்திசாலிகள் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையோட பேரை நீங்க கேட்பீங்க, சொல்ல மாட்டோமே, சொன்னா பக் பக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பக் பத்திரிகை. அந்த பக் பத்திரிகையை சேர்ந்த ரமேஷ் இருக்கார் இல்லைங்களா, அவரு இந்த கரூர் சம்பவம் சம்பந்தமாக தந்தி டிவியில் நடத்தப்பட்ட மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்ன பேசினார் மட்டும் பாருங்க. நம்முடைய ஏடிஜிபி சொல்லுகிறார், நம்பும்படியாகவே இல்லை. 500 போலீஸார் இருந்தார்களாம். எங்க இருந்தாங்கன்னு கேட்கிறேன். எங்கெங்கயோ இருந்தாங்களா? வேனை சுத்தி எத்தனை பேர் சார் இருந்தாங்க? நம்ம எத்தனை பேரும் அன்னைக்கு டிவி லைவ்ல பார்த்துருப்போம் சார். எத்தனை பேர் வேனை சுத்தி போலீஸ் தென்பட்டார்களா என்று நான் கேட்கிறேன். வேனை சுத்தி போலீஸே கிடையாது. வேனை சுத்தி போலீஸ் தென்பட்டார்களா என்று நான் கேட்கிறேன். வேனை சுத்தி போலீஸே கிடையாது. வேனை சுத்தி போலீஸே கிடையாது. என்ன பொய், எவ்வளவு கதை பேசினாரா? அப்ப அந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற நெறியாளர் நியாயமா என்ன சொல்லிக்கணும்? என்னங்க இது மக்கள் மன்றம்ன்ற ஒரு தலைப்புல இதை போன்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம், மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட வேலையே. இப்படி அநியாயத்துக்கு போய் சொல்றீங்களே, பச்சையா தப்பாச்சே. அப்ப இங்க இருக்கவங்க எல்லாம் நீங்க சொல்றத உண்மையா நினைச்சுக்கினேன். விஜய் வாகனத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ் கூட இல்லைன்னு நீங்க சொல்றது உண்மையாடும் இல்லைங்களா? அப்படி உண்மையா கூடாது. ஒரு பொய்யை நாங்க உண்மையாக்க விட மாட்டோம். மக்கள் மன்றம் இது. ஏன்பா அந்த ப்ரொஜெக்டர் டிவியோ எதையாவது ஒன்று ஆன் பண்ணுங்க, எங்க இந்த வீடியோ போடுங்க. கரூர்ல விஜய் வண்டி வந்துட்டு இருக்கும் போது முன்னாடியும் பின்னாடியும் ஒரு போலீஸ் கூட இல்லையா, எங்க காட்டுங்க அப்படின்னு இந்த வீடியோவை காட்டிக்கணும் இல்லைங்களா? வேனை சுத்தி போலீஸே கிடையாது. வேனை சுத்தி போலீஸ் தென்பட்டார்களா என்று நான் கேட்கிறேன். வேனை சுத்தி போலீஸே கிடையாது. என்னையா இப்படி பச்சை பொய்ய பேசுறீங்க? மக்கள் மன்றம்ன்ற நிகழ்ச்சி நாங்க நடத்துறோம், இப்படி அபாண்டத்துக்கு போய் சொல்றீங்களே. விஜய் வண்டிக்கு பக்கத்துல ஒரே ஒரு போலீஸ் கூட இல்லைன்ட்டு. அப்ப இவங்கெல்லாம் யாருப்பா? உங்க சொந்தக்காரனுங்களாப்பா? இல்ல விஜய் ஜூனியர் ஆக்டர்ஸ் எல்லாம் வச்சு யூனிஃபார்மை வாடகைக்கு வாங்கி வந்து காக்கி சட்டை போட்டு இவங்க எல்லாம் போலீஸ் என்று போர்வையில் நார்மலா விட்டுருக்காங்கப்பா, இவங்க எல்லாம் யாருப்பா அப்படின்னு கேட்டுக்கணும் இல்லைங்களா? மக்கள் மன்றம் அப்படின்ற ஒரு தலைப்புல நிகழ்ச்சி நடத்தி மக்கள் கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற பேர்ல நடத்துகின்ற டிபேட்ல இவ்வளவு பெரிய பொய்யை சொல்றாரு. அந்த பொய்யை அந்த இடத்துல உடைக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குங்க? நெறியாளருக்கு இருக்கு. ஆனா பாருங்க, அதை செய்ய தவறாங்க. வாய்க்கு வந்ததை இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு போறாங்க. நாங்களும் உண்மையை பேசுறோம் அப்படின்ற ஒரு தோணையில அதை பார்த்துட்டு கை தட்டுறதுக்கும் ஒரு ஜாம்பிஸ் கூட்டம் அந்த இடத்துல கண்டிப்பா இருக்கும். அப்படி கை தட்டும் போதே டக்கு நிறுத்துங்க. என்ன அது சும்மா பேசுறதுலாம் கை தட்டுவீங்களா? பொய்யா பாருங்கன்னு சொல்லிட்டு ஆதாரத்தை எடுத்து போடணும் இல்லைங்களா? போடவே இல்லை. அப்போ அந்த பக்கு பத்திரிகையை சேர்ந்த ரமேஷ் என்பவர் சொல்லுவது அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல கூடியிருந்தவங்களும் அந்த நிகழ்ச்சியை பார்க்கவங்களுக்கு அது உண்மைன்னு அப்ப இருந்து தெரியுது இல்லைங்களா? இந்த சம்பவம் நடந்த நாள் முதல் சொல்வது ஒரே ஒன்றுதான், கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. சதி நடந்திருக்கு அந்த இடத்துல, அதற்கு பின்னணியில் திமுக இருக்கு, செந்தில் பாலாஜி இருக்குன்னு சொல்றாங்க தவிர ஒரே ஒரு 1/4 இன்ச் ஆதாரம் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா சதி நடந்திருக்குன்ட்டு, சதி நடந்திருக்குன்னு சொன்னா சதி பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அந்த இடத்துல சதி நடந்திருக்குன்ட்டு. சதியை இவங்க பண்ணிட்டு அந்த பழிய தூக்கி அடுத்தவங்க மேல போடணும்னு இவங்க பண்ற அந்த முயற்சி இருக்கு இல்லைங்களா? அந்த முயற்சி அந்த மேடையிலே தெரியுதுங்களே எவ்வளவு பெரிய பொய் சொல்லிட்டாருன்ட்டு. ஏடிஜிபி சொல்லுகிறார், நம்பும்படியாகவே இல்லை. 500 போலீஸார் இருந்தார்களாம். எங்க இருந்தாங்கன்னு கேட்கிறேன். எங்கெங்கயோ இருந்தாங்களா? சரி, இவ்வளவு பொய்களை பேசி இவங்க யாரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க? யாரை காப்பாத்துறதுக்கா? இருக்கான் இல்லைங்களா ஒருத்தன் கார்பரேட் கிரிமினல், அவனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. யாரா? விஜய்ங்க. அவன் தானே கார்பரேட் கிரிமினல். இது 4 நாள் மரியாதை எல்லாம் பேசணுமா? ஏங்க என்னங்க இது? விஜய நாங்க விஜய் தான் சொல்லுவோமே தவிர அவன் எல்லாம் பேசுறது கிடையாது. பொலிட்டிக்கல் கிரிமினல் உண்மையை சொன்ன அந்த இடத்துல கூட அவரே ஒண்ணா பேசியிருக்கோம். விஜய் ஒரு தீய சக்தி, சாடிஸ்டிக் மைண்ட் செட் உள்ளவர், அவர் ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல கூட அவரே ஒண்ணா பேசியிருக்கோம். அவன் இவன்னு பேசுறது இல்லை, இருந்தாலும் பேசியிருக்காங்க. அவனோட ரசிகனா இருந்துதான் பாருங்க என் தம்பி செத்து போனான். அவன் ஒரு கார்பரேட் கிரிமினல். அவன் கூட்டத்துக்கு போய் இவ்வளவு பேர் செத்து இருக்காங்க. ஒருத்தன் கூட எட்டி பார்க்கலையே. சர்க்கார் படத்துல வருவதை போலவே அந்த அவன் ஒரு கார்பரேட் கிரிமினல் அப்படின்னு சொன்னது நாங்க இல்லைங்க,
இதோ பாருங்க. ஆனால் தமிழக அரசு சார்பாக அன்னைக்கு எங்கள் அமைச்சர், ஈரோடு அமைச்சர் வந்து முத்துசாமி ஐயா அவர் வந்தாருங்க. அவர் கூட எம்எல்ஏ வந்தாங்க. அன்னைக்கு வந்து அந்த இறந்த அன்னைக்கு எங்களுக்கு அதாவது ஈமச் சடங்கு செய்கிறதுக்கு ஒரு தொகை கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய் பணம் அறிவிச்சது கொடுத்தாங்க. அப்புறம் காங்கிரஸ் சார்பில் ஜோதிமணி அம்மா எம்பி அம்மா வந்தாங்க. அவங்க ஒரு 2.5 லட்ச ரூபாய் பண்ணி கொடுத்தாங்கங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க அதிமுகவிலிருந்து முன்னாள் இன்னாள் அமைச்சருங்க வந்தாங்க, பார்த்தாங்க, ஆறுதல் சொன்னாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேறு எந்த ஒரு ஆதரவு இது வரைக்கும் இல்லைங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்கிறது மனசளவில் அது பயங்கரமாக இருக்குதுங்க. அது வருத்தம் தாங்க. அது தப்பு யார் வேணாலும் இருக்கட்டுங்க, இழப்பு எங்களுக்கு தாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம், அறிக்கை கொடுத்தாருங்க. அது வேற யாருக்கோ எப்படியோ கொடுத்துருக்காரு. எங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்தாருங்களா? கொடுக்கல. அது குறைதாங்க ஐயா. யாரும் தெரியுதுங்களா? அதாவது பாருங்க, இவங்க அந்த மாதிரி அந்த இடத்துல அவன் இவன் கார்பரேட் கிரிமினல் ஒருத்தன் கூட எட்டி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழிய தூக்கி சேனல் மேல போட்டாங்க பாருங்க. உள்நோக்கத்தோட கேள்வி கேட்டாங்க. அதனால பாருங்க, நான் அந்த மாதிரி தேவையில்லாம பேச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. எங்களுக்கு விஜய் மேல கோவமே கிடையாதுங்க. தம்பி போனான்னா அண்ணன். ஆனா விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு கோவமோ வருத்தமோ கிடையாது? எங்களுக்கு கோவமே கிடையாதுங்க சார். எல்லளவும் கிடையாதுங்க சார். இப்போனாலும் சார், எப்போனாலும் சார். அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன்லங்க சார். விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நான் இருக்கேங்க சார். இன்னும் பயங்கரமா பொவரா இறங்கி வேலை செய்யணுங்க சார். அவ்வளவுதான். எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க சார். நான் இருக்கேன் விஜய்க்காக. இப்பவே கட்சிக்கு சேர்ந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்ன இதே வாய் தான் பாருங்க. அவன் இவன் பேசி கார்பரேட் கிரிமினல் சொன்னாங்க. முதலாவது இந்த 41 குடும்பங்களுக்கு இவர் ஏதாவது பதில் சொன்னாரா? ஒரு ஆழ்ந்த இரங்கல் தான் தெரிவிச்சாரா? அதெல்லாம் ஏன் வந்து தெரிவிக்கல? இன்னைக்கு மக்கள் வந்து அதுதான் இப்போ எல்லாத்தோடைய கோபமும் இன்னைக்கு அதுதான். ஏன் வந்து இப்படியான இப்போ இவரெல்லாம் வந்து தமிழகத்துக்கு வந்து ஒரு முதலமைச்சராக வர்றாருன்னா இவரெல்லாம் என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதே. இதெல்லாம் வந்து ஏன் வந்து நீங்கள் வந்து பகிரங்கமாக வந்து மன்னிப்பு கேட்கல? உங்களுக்கு அந்த உணர்வு இல்லையா? அந்த 41 குடும்பங்களோட கதி என்ன? இதுதான் ஒரு தலைவனுக்கு அழகா? என்னுடைய கேள்வி அதுதான். இறந்தவனும் அவனோட ஒரு தீவிர ரசிகன்தான். இல்லை, இப்படியா இருக்கும்போது அதையெல்லாம் விட்டு போட்டு நம்ம வந்து நம்மங்களை சார்ந்தவர்கள் வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை குறித்து மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு. அந்த 41 குடும்பங்களை பற்றி அவர் துளியோட கவலையே படலை. இன்னைக்கு கார்பரேட் கிரிமினல்ங்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார், ஐ எம் கார்பரேட் கிரிமினல். அந்த வேலையை தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அப்போது அரசியலுக்காக நீங்கள் எது வேணாலும் செய்வீங்கன்னு இதுலேருந்து ப்ரூஃப் ஆகுது. அப்போ உங்களுடைய ரசிகர்கள் யார்? அந்த திருச்சி மாநாட்டில் கூட வந்து அந்த அவ்வளோ பெரிய கம்பம் கீழே விழுந்து அந்த கார் மேலே விழுந்து அந்த காருக்கு உண்டான அந்த இதை இப்போ வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு வந்து அந்த இழப்பீட்டு தொகையை நீங்கள் என்ன கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்துட்டு இருக்குது. அது எனக்கு தெரியுதே இல்லையா? ஆனால் இந்த தகவல் ஆல்ரெடி வந்துருச்சு. அவங்களுக்கே ஒரு இழப்பீடு நீங்கள் கொடுக்கல. இதெல்லாம் என்ன ரொம்ப கீழ்த்தரமான ஒரு எண்ணம். நீங்கள்லாம் வந்து எப்படி வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறீங்க? சினிமாவில் வந்து டாப் ஹீரோவாக இருக்கீங்க. அதாவது அப்படியெல்லாம் இருக்கிற நீங்கள் மக்களிடத்துல நீங்கள் எதுவும் இல்லாமல் போயிட்டீங்களே. அப்போ இந்த இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான பொதுவான பொதுமக்கள் என்னன்னு யோசிப்பாங்க? என்னப்பா இது, அவன் இவன் பேசின அவரே தான். இறந்தவனும் அவனோட ஒரு தீவிர ரசிகன் தான். அவன் ஒரு கார்பரேட் கிரிமினல். சர்க்கார் படத்துல வருவதை போலவே கார்பரேட் கிரிமினல் சொன்ன இவங்களே தான் தம்பி போனான்னா அண்ணன் நான் உங்களுக்கு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னா, அதுவும் எங்க அவர் மேலாம் கோவமே கிடையாதுங்க. சே, அவர் நல்லவருங்க, அவர் மேல எங்களுக்கு கோவம் கிடையாது அப்படின்னு சொல்ல வைத்தது எதுன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா? இன்னும் பயங்கரமா பொவரா இறங்கி வேலை செய்யணும் சார். அவ்வளவுதான். எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க சார். அப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது விஜயோட அரசியல் எதை நோக்கி போகிறது, எந்த திசையை நோக்கி போகிறது, எந்த பாதையில் அவர் பயணிக்கிறார்? விஜய் ஒரு விஷயம் பேசினார். அதாவது தமிழ்நாட்டுல எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. எங்கேயுமே படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, ரோட்ல எங்கேயுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பாக்குற இடம் எங்கேயுமே பாருங்க, பெண்கள் நடமாடவே முடியல. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள்? அப்படியே அது மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா?
படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? பாத்துக்கோங்க எவ்வளவு கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான பெண்களை. தமிழ்நாட்டில் எங்கேயுமே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? அது வேலைக்கு போற இடத்துல இருந்து, படிக்க போற இடத்துல இருந்து, ரோட்ல கூட பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அப்படி பெண்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே பாதுகாப்பு இல்லாத நிலைமையை வெளியே சொல்லக்கூடாது என்பதற்காக 1000 ரூபாய் கொடுத்து மூடி மறைக்கலான்னு பிளான் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா, அது அரசாங்கத்தை இழிவுபடுத்துவதை போலவா அல்லது ஒட்டுமொத்தமான பெண்களை இழிவுபடுத்துவதை போலவா? ஏன்னா அவர் தான் சொன்னார், தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமான பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. அப்படி தவித்துக் கொண்டிருக்கிற அந்த தவிப்பை 1000 ரூபாய் கொடுத்து ஆஃப் பண்ணலான்னு பிளான் பண்றீங்களான்ட்டு அவர் தான் சொன்னாருங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள்? அப்படியே அது மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா? படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண்களும் கதறாங்க. அப்ப இந்த மாதிரி அவர் 1000 ரூபாய் கொடுத்து எல்லாத்தையும் மூடி மறைச்சிடலாமான்னு சொன்னதற்காக இப்ப நாங்க கேட்கிறோம். அப்போ நீங்க காசு கொடுத்தா எல்லாத்தையும் மூடி மறைச்சிடலாமா? அன்றைக்கு உங்களை அவன் இவன் பேசின அதே வாயா இருக்கட்டும், உங்களை கார்பரேட் கிரிமினல், சர்க்கார் படத்துல வருகின்ற கார்பரேட் கிரிமினல் மாதிரி தான் இருக்கான்னு சொன்னதா இருக்கட்டும், அந்த மாதிரி கார்பரேட் கிரிமினல் மாதிரி தான் அரசியல் பாதையே இருக்குன்னு சொன்னவங்க எல்லாருமே அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க, அவர் மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்லைங்க, தம்பி போனா அண்ணன் நான் இருக்கேன்னு சொல்ல வைத்தது எது? அவங்க சொன்ன உண்மையை மூடி மறைத்தது எது? காசு கொடுத்தா மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களான்ட்டு இப்ப கேட்பாங்க இல்லைங்களா? எனக்கு 1000 பேரு வந்தாலும் என் பையன் வந்து முன்னால நிக்கிறது மாதிரி இருக்குமா? அது வேற வாயி போயிட்டு போகுது. அதுக்காக போய்த்தானே என் பையன் செத்தியான், அவருக்காக போய்த்தானே என் பையன் செத்தியான். அவர் மொத்த பார்த்தாலே போதானே. இது நாரவாய். அப்ப யோசிச்சு பாருங்க, 1000 ரூபாய் கொடுத்தாலே பெண்களுக்கு நடக்கிற கொடுமையை வெளியே சொல்லாம ஆஃப் ஆயிடுறாங்கன்னு சொன்னா, அப்ப 20 லட்சம் ரூபாய் கொடுத்தா ஆஃப் ஆக மாட்டாங்களா அப்படின்னு நாங்க கேட்கலங்க. நாங்க அந்த மாதிரி கேவலப்படுத்துவோமா? விஜய் மாதிரி விஜய் தானே சொன்னாரு, நாங்க அந்த மாதிரி கேவலப்படுத்துறோமா? விஜய் தானே கேவலப்படுத்தி பேசினாரு. 1000 ரூபாய் கொடுத்தா எல்லாத்தையுமே மூடி மறைக்கிறதுக்கு பிளான் பண்றாங்களான்ட்டு. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள்? பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள்? அப்படியே அது மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா? அப்போ காசு இருந்தால், காசு கொடுத்தால் எதை வேண்டுமானாலும் நான் சாதித்து விடுவேன் அப்படின்ற ஒரு மனநிலை திமுக கிட்டோ தமிழ்நாடு அரசு கிட்டோ இல்ல. பொலிட்டிக்கல் கிரிமினலாக இருக்கிற விஜய் கிட்ட தான் இருக்குது. அவர் தான் சொல்லிக்காரு, என்கிட்ட காசு இருக்கு, நான் காசை கொடுத்தேன்னா எந்த சம்பவத்தை வேண்டுமானாலும் அந்த சம்பவத்தை குறித்த உண்மையை இப்படி நடந்ததாக மாத்தி சொல்லுவேன். என்கிட்ட காசு இருக்கு, நான் எதை வேணா மாத்துவேன். என்கிட்ட காசு இருக்கு, பாதிப்பை ஏற்படுத்திய நானே நான் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்து ஆறுதலை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவேன்ற வரைக்கும் எல்லாமே காசு இருக்குன்னு அவர் தான் சொல்றாரு. எவ்வளவு பெரிய உண்மையான புத்திசாலியாகவே இருந்தாலும் அவங்களுக்கே தெரியாம பாருங்க, ஒரு சின்ன தப்பு பண்ணுவாங்க. புத்திசாலியாக இருக்கிறவங்களே சின்ன தப்பு பண்ணுவாங்கன்னு சொல்லும் போது புத்திசாலி மாதிரி நடிக்கிறவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணுவாங்க. விஜய் எவ்வளவு பெரிய தவறுகள் செய்திருக்கிறார் என்பதை ஆதாரபூர்வமாக வீடியோ ஆதாரங்களோட இந்த காணொலியோட தொடர்ச்சியாக நாளைய தினம் வெளிவரும். என்னப்பா இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? முடிவல்ல, ஆரம்பம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கலாம் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிற, புத்திசாலி மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கும் விஜயோட முகத்திரையை நாளைய காணொலியில் பாருங்க, கிழி கீச்சிருவோம். இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களையும் கூட்டி கழிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்து நீங்க பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ணும்போது கார்பரேட் கிரிமினல்னு சொன்னவங்க இப்படியே ஓவர் நைட்ல அந்தர் பல்ட்டி அடிச்ச அந்த அந்தர் பல்ட்டிகளை குறித்து முக்கியமா நீங்க தவறாம உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.